பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நமக்கு ஒரு இனிதான நாளாய் அமையட்டும் என்று நான் உங்களை வாழ்த்தி, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்துக்கு நேராய் நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோமானால், அங்கு வேதம் இப்படி சொல்லுகிறது: ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். ஆண்டவரிடத்தில் தான் நம்ம எதிர்பார்த்திருக்கிற நன்மை இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, உலக மனுஷன், ஒரு உலக பிரகாரமான மனிதன் நமக்கு வேண்டிய எல்லா நன்மையும் அவர்களால் கொடுத்து விட முடியாது. நமக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் அவர்களால் சந்தித்து விட முடியாது. நமக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் அவங்க பொறுப்பெடுக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் அது கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான் உண்டு. நமக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு நன்மை உண்டாக வேண்டுமென்றால் அது கர்த்தரிடத்திலிருந்து மட்டும்தான் வர வேண்டும். சொல்லார், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அது பரத்திலிருந்து உண்டாகிதான், அது ஜோதிகளின் பிதாவினத்திலிருந்து தான் இறங்கி வருகிறது. ஆகவே கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இதுவரைக்கும் ஒரு திருப்தியற்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு வேளை இருந்திருக்கலாம், ஒரு திருப்தியற்ற பாதையில் நீங்கள் ஓடிக்கொண்டிருந்திருக்கலாம். இன்னைக்கு என் ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள், திருப்தி ஆவார்கள். ஒரு திருப்தியான வாழ்க்கை கர்த்தர் தரப்போகிறார். திருப்தியான வாழ்க்கை. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் பார்த்து சொல்லும், ஆண்டவரே நீங்கள் சொன்னபடி நீர் கொடுக்கிற அந்த நன்மையினால் நாங்கள் திருப்தி ஆவோம் அப்படி சொல்லுங்களேன். ஒரு திருப்தியான வாழ்க்கை தருவார். நல்ல ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறப்பா, நான் அளிக்கும் நன்மையினால் என் ஜனங்கள் திருப்தி ஆவார்கள் என்ற வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் நீர் திருப்திப்படுத்தும்படி, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தியான வாழ்க்கை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கரம் இறங்கி வரட்டும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.